வெல்கம் டு டாக்ஸிக் பாய். வி ஆர் பேக். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா 1008 சிவலிங்கம் கோயிலுக்கு போகிறோம். இப்போ நம்ம அங்கே போய் தான் நம்ம அடுத்த விழாவை பார்க்கணும். நியூ இயர் அன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகலான்றது தான் நம்மளுக்கு லட்சியமே. இங்கே பாருங்கள் ப்ரோ. காய்ஸ், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். Our trio is back. Don't use bad words. Okay bro. ப்ரோ அங்கே பாருங்க பெட்ரோல். காய்ஸ், இங்கே பாருங்க டீ தண்ணி குடிக்கிறாரு. அவர் ஜூம் பண்ணி காட்டுறா பாருங்க. டான்ஸ் அடிக்கிட்டு பாருங்க. நம்ம தான் இது பார்க்கறது புதுசு. ப்ரோ ஸ்டேஷன்லேயே பார்த்துட்டு வரோம். நாம் பார்க்காத ஸ்டேஷனாக ஆம்பல்ல நீங்கள் அப்படிங்க. இது யாரு தெரியுமா? கேஸ்காரன். ஆமாம் தான் ப்ரோ. போலீஸ் ஸ்டேஷன்னாலே ஒரு பேர் கேட்டால் நகருது. யோ ப்ரோ யா கோ தட் சரி ஓகே கோ ஸ்ட்ரைட்டா. இப்படி தானே போகிறோம். ஸ்ட்ரைட்டாகவே போ. என்ன பண்ணுறா பேசுடா. காய்ஸ், கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு தான் நடந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்க, கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போயிட்டு இப்படியா ஒயிடாங்கில் தாண்டா போட்டிருக்க. இப்படி தாண்டா ஒயிட்டில் தானே இருக்கு. காய்ஸ், சிவனை பார்க்குறீங்களா? பாருங்க, 1008 சிவன் கோவில் மேலே போயிட்டுருக்கோம். யாரோட பேசுகிறா தைரியமாக. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் கோயில் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு புதுசாக கோபுரம் வாங்கியிருக்கோம். அதில் தான் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே வீடியோ ரெகுலராக போடுவோம். ஏன்னா ப்ரோவும் கம்பேக் கொடுத்துருக்காரு 26. ஆவோன்னா இந்த போஸ்ட்டை காட்டிடுறாரு. அதை மட்டுமா காட்டுறோம் பாருங்க காய்ஸ். இது பேசணுமா ப்ரோ? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். வண்டியிலே சொல்லிட்டு ப்ரோ. வண்டியிலே சொல்லிட்டு இங்கேயும் நாங்கள் சொல்லுவோம். இன்னைக்கு ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்போம். அதனால் ஹாப்பி நியூ இயர். இப்போ நாங்கள் 1008 சிவலிங்கம் சிவனை பார்க்கலான்னு வந்திருக்கோம். எதனால சிவனை பார்க்கலான்னா, அடுத்து நாங்கள் காசி போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வருஷம் தொடக்கமே சிவனை பார்த்தோம்னா தான் சிவன் நம்மளை அழைப்பார் நம்ம இதுக்கு போகிறதுக்கு, காசி போகிறதுக்கு. இந்த சைடு வாங்க, அப்போ தான் இப்படி எடுக்க முடியும். 3 பேர் கவர் ஆகும். நிறையா பேர் விளாக் எடுக்கிறாங்க. பார்ப்போம் யூடியூப்லேயே இதெல்லாம் மாட்டுதுன்னு. நம்ம எப்படி போகணுன்னா இந்த சைடு போனால் இப்படி இருக்குது. கோயிலை கட்டுறேன் திருப்பி. கைஸ், கோயிலை பாருங்க. இதுதான் கோயில் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே முன்னாடி விநாயகரை தான் கும்பிடணும். விநாயகர் இதை அப்படியே பிடிங்க. பிள்ளையாரப்பா பார்த்துக்கோப்பா. கைசிங் பாருங்க, மொட்டர்னா என்னடா கைசிங்க பாருங்க. இத்தான் கோயில், பெருமாள் ஃபஸ்ட்டே இருக்கிறது. கைசி பெருமாளை பார்த்துட்டீங்களா? நல்லா செம்மையாக இருக்குது எல்லாமே. நம்ம பெருமாள் இப்படி அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போகிறாங்கடா. வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னாலும் சொல்லுவாங்க. கைசிங்க பாருங்க, பூஜை பண்ண போகிறாங்க. சரிங்க காய்ஸ், பாதி கோயில் உங்களால் காட்ட முடியல. ஆனால் கேமரா அலோடு இல்லையா, வீடியோ எடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இல்லாத இடமா பார்த்து தான் எடுத்துகிட்ருக்கோம். அந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா முருகனும் இருக்காங்க. 6 படை தான்டா எல்லாமே இருக்கார். நம்ம வந்து இப்படி மேலே போவோம். இப்படி போயிட்டு அப்படி இறங்கிடலாம். வீடியோ எடுக்க பாருங்க காய்ஸ், கேஸ் போயிட்டுருக்காரு முன்னாடி. இந்த கோயில் ஆனால் கோபுரம் செம்மையாக இருக்குது காய்ஸ்.
இங்கே பாருங்க, இது செட் ஆகலை தான் இந்த இடம். மழை தெரியும்னு பார்த்தா மழை வருதா? இங்கே இல்லை அப்படி. இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கின்றோம் மழையே. பைக்கில் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சப்போர்ட்டு தான் ஐஸ் பாருங்க, வியூ பாயிண்ட்லாம். வேறு டக்னிஃபில் வேறு சொன்னேன் ப்ரோ சார் அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிட்டு ஐஸ் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். ப்ரோ உங்கள் கருத்து? இன்னும் கொஞ்சம் நல்லா. எந்த ப்ரோ? ஆ நீ தான் நான் எங்கே வரேன்? கட்டையா ஆ வருவ பாரு. சரி ரைஸ் இருக்கிறானுங்க பாரு, வடக்காய் ரைஸ் போய் சப்பாத்தி. நீயே சாப்பிட்டு அரே ராமா டி நாங்கள் போடுறோம் டி. கிருஷ்ணா இந்த லொக்கேஷன் சொல்லிடு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்பாட்டு இன் சேலம், முக்கியமான ஃபோட்டோ ஸ்பாட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லாருமே எடுப்பாங்க. இது வந்து காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். vlog பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக போகிறாரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிகேஸ் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இறக்கி விட போகிறேன். நானும் அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். சில எடிட்டிங் வேலைலாம் இருக்குது. அது இல்லாமல் ப்ரோவோட 2024 வாழ்க்கை கேமரா ஃபேமஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்க, கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. அதனால் வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.